ஹலோ எவ்ரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது சீரக சம்பா அரிசியை வச்சு ப்ரெஷர் குக்கரில் செஞ்சது. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோட இதுக்கு ஒரு சூப்பரான தயிர் பச்சடியும் செஞ்சுக்கிறேன். வெல்கம் டு ரிவ்யூ 360 ரெசிபீஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு, ஏலக்காய், கருவேப்பட்டை, கருவேப்பிள்ளை, நெய், தயிர், இதெல்லாம் தான் தேவை. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற நெய்யையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பட்டை, இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. அதோட நான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் இதோட சேர்த்தி கொண்டிக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு தக்காளி சேர்த்திக்கிறேன். அடுத்தது உளுவரிசி. இப்போ நான் இந்த சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தயிரில் ஒரு ஹாஃப் தயிர் மாதிரி இதில் சேர்த்து இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அடுத்தது இதில் நான் ஒரு சிக்கன் க்யூப் சேர்த்திக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், நான் உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்தேலும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற மாட்டு இறைச்சியெல்லாம் இதோட சேர்த்தி கொள்ள போகிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதை எந்தவித தண்ணியும் ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு பிறகு இதில் நான் வெட்டி வச்சுக்கிற கிழங்கு துண்டெல்லாம் சேர்த்துக்கோறேன். அடுத்தது சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை இதோடு சேர்த்து நான் 2½ சுண்டு சீரக சம்பா அரிசி எடுத்தேன். அதோட 3½ சுண்டு தண்ணி சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் தான். அடுத்தது இந்த தயிர் பச்சடிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்தது கொஞ்சமாக வல்லாரி இதெல்லாம் சேர்த்து தான் இதை நான் செஞ்செடுத்து கொண்டேன். சூப்பரான தயிர் பச்சடியும் ரெடி. இந்த சூப்பரான பிரியாணியை சுட சுட தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது சுவை சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.